குழந்தைங்களுக்கு கடவா பல்ல சொத்தை வர்றதுக்கு முன்னாடியே அந்த பல்ல அடைச்சிட்டோம்னா அதுல சொத்தை வராதுன்னு எத்தனை பேத்துக்கு தெரியும்? குழந்தைங்களுக்கு முதல்ல முளைக்கிற பெர்மனன்ட் பல் வந்து கடவா பல்லு தான். அது வந்து 6 வயசுல முளைக்கும். அது எங்க முளைக்கும்னா இருக்கிற பால் பல்லுக்கு பின்னாடி கடைசியா முளைக்கும் அந்த பல். அது வரைக்கும் குழந்தைங்க ப்ரஷ் வந்துட்டு அந்த பால் பல் வரைக்கும் தான் எடுத்துட்டு போய் பழகியிருப்பாங்க, ப்ரஷ் பண்ணி பழகியிருப்பாங்க. ஸோ புதுசா அந்த பல்லு அதுக்கு பின்னாடி முளைக்கும் போது குழந்தைங்களுக்கு வந்துட்டு அந்த ப்ரஷ்ஷை வந்து பின்னாடி வரைக்கும் எடுத்துட்டு போறதுக்கு பழக்கம் இருக்காது. அப்போ புதுசா முளைக்கிற பல்லுடைய மேல் பகுதி வந்துட்டு பிட் அண்ட் ஃபிஷர்னு சொல்லுவோம். அதாவது மென்னு சாப்பிட்ற பகுதி. அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டீப்பா கரடு முரடா இருக்கும். அதுல வந்து சாப்பாடு சிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். அதனாலேயே உங்களுக்கு சொத்தை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா, அந்த மேல இருக்க பிட் அண்ட் ஃபிஷர் ஏரியால வந்துட்டு ஒரு டென்டல் சிமெண்ட் போட்டு சீல் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடம் வந்து ஸ்மூத்தா மாறிடும். அப்போ வந்துட்டு உங்களுக்கு சாப்பாடு சிக்கிறதுக்கான பாசிபிலிட்டியும் குறையுது, அதனால சொத்தை வர்ற பாசிபிலிட்டியும் குறையுது. இந்த ப்ராசஸ்ல நம்ம வந்துட்டு பல்ல எந்த விதத்துலையும் டச் பண்ண போறதில்ல, எந்த விதத்துலையும் டேமேஜ் பண்ண போறதில்ல. இதனால நமக்கு வெறும் பெனிஃபிட் மட்டும்தான். இது மொதல் கடவாப்பல் தான் வந்துட்டு உங்களுக்கு 6 வயசுல முளைக்கும். ரெண்டாவது கடவாப்பல் 12-13 வயசுல முளைக்கும். ஸோ இந்த 2 பல்லுக்குமே நீங்க இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். பால் பல் மட்டுமே இருக்கிற குழந்தைங்களுக்கும் அதிக சொத்தை வருதுன்னா பால் பல்லோட கடவாப்பல்லுக்கும் இந்த ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணிக்கலாம். இதை பத்தி உங்களுக்கு இன்னும் டீடைல்ஸ் வேணும்னா நீங்க ப்ரிவென்ஷன் கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு PDF சென்ட் பண்றேன்.